நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா. மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா. ஞானம் முதித்ததும் நாளும் தெரிந்ததும் உன்னை தேடி அலைகின்றேன் முருகையா. உன்னை தேடி அலைகின்றேன் முருகையா. அறியாத வயது முதல் உன் ஞாபகம் உன் நினைவாலே அலைகின்றேன் கரை சேர்க்கணும். குறவள்ளி தெய்வான் உன் தோளிலே நான் உறவாட வேண்டுவது உன் பாதமே. வழி என்ன சொல்லு கதிர்காம வேளா விழி நீரை கண்டுள் விளையாடலாமா. வர வேண்டும் மயில்வாகனன் முருகன் மடி மீது நான் தூங்கணும். மலையேறி நின்றவா மயிலேறி ஓடிவா நீ இன்றி நான் இல்லை முருகையா. ரத்னகிரியும் தீர்த்தகிரியும் இந்த வீடியோவில் நாம் 2 இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் அடிமை அவர்களால் பிரசித்தி பெற்றது. தீர்த்தகிரி உலகத்திலேயே 3வது முருகர். உயரமான இடத்தில் உயரமான முருகனின் சிலை நிறுவப்பட்டிருக்கின்ற இடம் தீர்த்தகிரி. இந்த மலை சென்னையிலிருந்து வேலூர் போகும் வழித்தடத்தில் ஹைவேஸில் மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது. ஆற்காடு, ரத்னகிரி, ராணிப்பேட்டை மாவட்டம். ரத்னகிரி மலையிலிருந்து தீர்த்தகிரி மலை 5 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்திருக்கிறது. வேலூரிலிருந்து வருபவர்கள் 10 கிலோமீட்டரில் ரத்னகிரியை அடைந்து நாம் வழியிலேயே இந்த தீர்த்தகிரி முருகனையும் தரிசிக்கலாம். எனவே அனைவரும் முருகனின் அருள் நிறைந்த உலகத்திலேயே 3வது உயரமான முருகனின் சிலை அமையப்பட்டிருக்கின்ற இந்த தீர்த்தகிரி மலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் தரிசனம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த அருள் பிரபாகத்தில் நாமும் முருகனை தரிசித்து உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குருவருளில்லை என்றால் திருவருளில்லை. இந்த முருகப்பெருமானை உலகிலேயே 3வது உயரமான இந்த முருகப்பெருமான் ஸ்ரீ வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி. இவர் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தகிரி மலையை தரிசித்து அனைவரும் பலன் பெற்று யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அனைவருக்குமான இந்த செய்தியை நாம் தெரிவித்து இயற்கை எழிலுடன் கூடி குன்றுதோர் ஆடும் குமரனின் இந்த அருளை பெறக்கூடிய ஒரு இடத்தில் நாமும் இறைவன் அருளை பெற பிரார்த்திக்கின்றோம். தீர்த்தகிரி, ரத்னகிரி 2 மலைகளும் ஓம்